ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கேரளா ஸ்டைல் கடலைக்கறி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கடலைக்கறி பார்த்திங்கன்னா புட்டோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை இதனோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த ரெசிபிக்கான மெயின் இன்க்ரீடியண்ட்டு கருப்பு கொண்டக்கடலை. இந்த கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா 9 மணி நேரம் நல்லா ஓவர் நைட்டில் ஊற வச்சிடணும். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இதை நல்லா 2லேருந்து 3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்த சுண்டலை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு இதில் நான் 1 கப் அளவு சுண்டல் எடுத்திருக்கேன். 3 கப் அளவு தண்ணியை சேர்த்துட்டு 6லேருந்து 7 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கருப்பு கொண்ட கடலை இந்த அளவு மைய வெந்து வரணும். இதான் கரெக்டான ஸ்டேஜ். அடுத்து நம்ம தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடான பிறகு அரை முடி தேங்காய் துருவி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கம்ப்ளீட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்த தேங்காய் துருவலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஸோ இது வறுக்கிறப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஸோ கைவிடாமல் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இது எப்படி வரணும்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் இந்த தேங்காய் துருவலை கைவிடாமல் இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியுது. கம்ப்ளீட்டாக ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறி வரணும். நல்லா ஆறட்டும், ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு மீடியம் சைஸ் ஒரு பட்டை சேர்த்துட்டு 4லேருந்து 5 கிராம்பை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தை சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இது நல்லா வாசம் வரும். வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து ஒவ்வொரு மசாலாஸையும் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூளை சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா 2 நிமிஷம் அப்படியே வறுத்து விட்டுக்கணும். நல்லா வாசம் வரும். இந்த டைம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த மசாலாஸ்லாம் நல்லா ஆறிட்ட பிறகு மிக்சர் ஜாரில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை அரைக்கிறப்போ நீங்கள் 1/2 டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மைய அரைக்க வரும். இப்போ இதை நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். மசாலாஸ் எல்லாம் நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ மெயினாக குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரம் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் தேங்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக கேரளா ஸ்டைல் பார்த்திங்கன்னா தேங்காய் தான் யூஸ் பண்ணுவாங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துட்டேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்காக நான் ஒரு பெரிய வெங்காயமோ 8 சின்ன வெங்காயமோ நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது எண்ணெயிலே கம்ப்ளீட்டாக நல்லா வதங்கி வரணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். அடுத்து நான் கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இது வதக்கி விடணும். எண்ணெயிலே நல்லா இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் வதங்கணும். இது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியப்படாது. கண்ணாடி பதத்துக்கு இந்த வெங்காயம் வதங்கினா போதும். அடுத்து காரத்துக்காக நான் ஒரு பெரிய பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். அடுத்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை மைய அரைச்சி கொண்டு வந்துட்டேன். மிக்சர் ஜாரில் அரைச்ச தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறி எடுக்கணும். இப்போ இது நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரணும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்ததும் இன்னும் 5 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம்.
அடுத்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இனிஷியலா நீங்க உப்பு கம்மியாவே போட்டுக்கோங்க. ஏன்னா, நம்ம வந்து கொண்டைக்கடலை வேக வைக்கிறப்பயே உப்பு சேர்த்துருப்போம். ஸோ, கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பத்தலன்னா சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷான அரைச்சு வச்சிருந்த மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு வந்து தண்ணிய சேர்த்துக்கணும். இந்த மசாலால இருக்க பச்சை வாசம் வந்து கம்ப்ளீட்டா போகணும். ஆல்ரெடி நம்ம வந்து வறுத்து அரைச்சது தான். ரொம்ப நேரம் நம்ம வந்து இது வதக்கணும்னு அவசியப்படாது. ஸோ, இனிஷியலா நம்ம வந்து 1/2 டம்ளர் அளவு வந்து தண்ணி போதுமான அளவு தான். நம்ம ஏற்கனவே வந்து கொண்டைக்கடலை வேக வைக்கிறப்போ 3 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துருந்தோம்ல, அதுவே வந்து மோர் தென் எனஃப் தான். இப்ப இதெல்லாம் தண்ணி சேர்த்ததும் நல்லா கலந்து விடுங்க. ஒரு கொதி வரட்டும். இப்ப நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம வேக வச்சிருந்த கொண்டைக்கடலைய வந்து சேர்த்துக்கலாம். கொண்டைக்கடலைய சேர்த்ததும் நல்லா கைவிடாம கலந்து விடுங்க. இந்த டைம்ல மட்டும் உப்பு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பாருங்க. உப்பு கரெக்ட்டா இருந்தா சேர்க்க தேவையில்ல. கம்மியா இருந்தா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ, இப்போ இது நல்லா வந்து கொதிச்சு வரணும். நான் வந்து ஒரு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இது கொதிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நிமிஷம்லேருந்து நல்லா கொதிச்சா போதும். ஸோ, இப்போ லிட் எடுத்து பார்ப்போம். நல்லா கொதிச்சு வருது. பார்க்க சொல்லியே நல்லா தெரியுது குழம்பு பார்த்தீங்கன்னா. அடுத்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காவ வந்து பால் எடுத்து வச்சிருக்கேன். அது இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். நான் இது வந்து 1/4 மூடி தேங்காய் வந்து நல்லா அரைச்சு பால் எடுத்து வச்சிருக்கேன். திக்கான பால் தான். இத சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது இன்னொரு சீக்ரெட்டான இன்கிரீடியன்ட்ஸும் இந்த தேங்காய் பால் தான். இத தேங்காய் பால் சேர்த்ததும் 5 நிமிஷம் வந்து வேக வச்சு போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியப்படாது. அடுத்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து அகைன் தேங்காய் எண்ணெய வந்து சேர்த்துக்கிறேன் ஃபைனலா. தேங்காய் எண்ணெய் சேர்த்ததும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கும். அடுத்து நான் கொஞ்சமா வந்து கருவேப்பிலைய சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க நமக்கு வீட்லயே சுலபமா வந்து கடலைக்கறி வந்து தயாராகிடுச்சு. இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இத சுட சுட நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில சர்வ் பண்ணிடலாம். இந்த கடலைக்கறி பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து புட்டோட தான் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா இதனோட வந்து சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ஒரு ஹெல்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பா நீங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எங்களுக்கு மறக்காம கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அதேபோல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே போல டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ ரெசிபியில நம்ம சந்திக்கலாம். பை.